திருவண்ணாமலை அடுத்த நாயுடுமங்கலம் கூட்டு சாலை சந்திப்பில் ஆயிரக்கணக்கான வன்னியர் சங்கத்தினர் மற்றும் பாமகவினர் பேரணியாக வந்து வன்னியர் சங்கத்தின் அக்னி கலசமானது நாயுடுமங்கலம் பேருந்து நிறுத்தம் அருகே நிறுவப்பட்டது. திருவண்ணாமலை அடுத்த நாயுடுமங்கலம் கூட்டு சாலையில் கடந்த 1989ஆம் ஆண்டு பாமக தலைவர் ராமதாஸ் தலைமையில் வன்னியர் சங்கத்தின் அக்னி கலசம் நிறுவப்பட்டது. கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு நாயுடுமங்கலம் கூட்டு சாலை சந்திப்பில் பேருந்து நிறுத்தம் கட்ட வேண்டும் என வன்னியர் சங்கத்தின் கலசம் அகற்றப்பட்டு மீண்டும் பேருந்து நிறுத்தம் அருகே வைக்கப்படும் என வருவாய்த்துறையினர் உறுதி அளித்ததன் பேரில் அக்னி கலசம் அகற்றப்பட்டது. ஆனால் பேருந்து நிறுத்தம் கட்டப்பட்ட பின் அக்னி கலசம் வைக்க வருவாய்த்துறையும் காவல்துறையும் அனுமதி அளிக்காததால் வன்னியர் சங்கம் மற்றும் பாமகவினர் பல கட்ட போராட்டங்களை நடத்தினர். இந்த நிலையில் கடந்த 10ஆம் தேதி அதிகாலை வன்னியர் சங்கத்தின் அக்னி கலசம் அனுமதியின்றி நாயுடுமங்கலம் பேருந்து நிறுத்தம் அருகே வைக்கப்பட்டது. அனுமதியின்றி வைக்கப்பட்ட அக்னி கலசம் பறிமுதல் செய்யப்பட்டதுடன் 15 நபர்களை கலசப்பாக்கம் காவல் நிலைய போலீசார் கைது செய்தனர். இதனைத் தொடர்ந்து பாமக சார்பில் அக்னி கலசம் நிறுவப்படும் என்று அறிவிப்பு வெளியானது. இதனையடுத்து திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து பாமகவினர் மற்றும் வன்னியர் சங்கத்தினர் திருவண்ணாமலையில் இருந்து இருசக்கர வாகனம், கார்கள் போன்றவற்றில் பேரணியாக வந்து நாயுடுமங்கலம் கூட்டு சாலை சந்திப்பு பேருந்து நிறுத்தம் அருகே அக்னி கலசத்தை நிறுவினர். ஆயிரக்கணக்கான வன்னியர் சங்கத்தினர் மற்றும் பாமகவினர் திரண்டதால் அசம்பாவிதங்கள் ஏற்படாத வகையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் தலைமையில் 1000க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். இதனால் நாயுடுமங்கலம் பகுதியில் பெரும் பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டது. சாதிகள் அதிகமாக இருக்கிற இந்த நாட்டில் எல்லா ஜாதிகளையும் சமமாக பாவிக்க வேண்டிய அரசாங்கமும் அரசியல் சட்டமும் ஏனோ இந்த வன்னிய ஜாதியை ஒரு தீண்டத்தகாத ஜாதியாக புறக்கணித்துக் கொண்டிருக்கிற நிலையில் வன்னியர் பெருமைசாலிகள் அவர்கள் கிளர்ந்து எழுந்தால் யாரும் அவர்களை எதுவும் செய்ய முடியாது என்பதை நிலைநாட்டுகின்ற வகையில் இந்த அக்னி கலசத்தை பொருத்துகின்ற இந்த நிகழ்ச்சி நடந்தது.